நீதிமொழிகள் அதிகாரம் 1 வசனம் 10. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. சில ப்ரேயர் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண அப்புறம் இல்லை சிலருடைய மெசேஜஸ் கேட்ட அப்புறம் நம்ம சில முடிவுகளை எடுப்போம். இந்த இடத்துக்கெல்லாம் இனிமேல் போகக்கூடாது, இப்படிப்பட்டவைகளை இனிமேல் பார்க்கக்கூடாது, அதிகமாக ஜெபிக்கணும், வேதத்தை எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த மீட்டிங் முடிஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் போன அப்புறம் இல்லை மெசேஜஸ் கேட்டு சில மணி நேரங்கள் அப்புறம் சிலவைகளை நம்ம பார்க்கும்போதோ இல்லை சிலரிடத்துல நம்ம பேச ஆரம்பிக்கும் போதோ நம்ம எடுத்த முடிவுகளை நம்ம மறந்துடுறோம், அதை விட்டு வழி விலகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உனக்கு யாராச்சும் நயம் காட்டினா அதற்கு பின்பாக நீ போயிடாத. நீ என் பாதத்தில் உட்காரும்போது சில முடிவுகள் எடுத்தேல, அதை விட்டு நீ வழி விலகிடுற, ஈஸியாக அதை மறந்துடுற. இனிமே அப்படி பண்ணாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மக்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிற நாட்கள் ரொம்ப கம்மி. கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ஒன்றில் கர்த்தர் சீக்கிரமாக வருவார், இல்லைன்னா நம்மளுடைய ஜீவன் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள. இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதனால இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி உனக்கு பின்னாடி நம்ம ஓடிட்டே இருக்கிறோம்ல, அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. அற்ப நேரம் தருகிற சந்தோஷத்திற்காக சிலவைகளை செய்கிறோம், சிலவைகளை பார்க்குறோம், சில இடங்களுக்கு போகிறோம். அது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நிரந்தரம் இயேசு மட்டும்தான். நிரந்தரமானவர் அவர் மட்டும்தான். உங்களுக்குன்னு ஒரு லக்கு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறீங்கல்ல, அதை நோக்கி பொறுமையோடு ஓடுங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. அதை அடைய விடாதபடிக்கு நிறைய தடைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பும். ஆனால் யார் என்ன பண்ணாலும், நயம் காட்டினாலும் அதற்கு நீங்கள் சம்மதிக்காமல் ஏசப்பாவோட பலத்தோட ஓடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய லக்கை, நம்மளுடைய கோலை நம்ம சுதந்திரிப்போம். ஒரு 25 இல்லை 30 இந்த மாதிரி ஏஜ் இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல நான் எடுத்த இந்த தவறான முடிவு என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. ஒருவேளை அந்த முடிவை நான் எடுக்காமல் இருந்திருந்தா, என்னுடைய சுயமாக நான் அதை செய்யாமல் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி பொறுமையாக பெரியவங்க பேச்சு கேட்டு கொஞ்சம் நான் அமைதியாக இருந்திருந்தேன்னா நான் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்து காண்பித்த அப்புறம், நம்ம வாழ்ந்து முடித்த அப்புறம்தான் நம்ம அதிலிருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வாழ்ந்து முடித்தவர்கள், அதாவது ஒரு ஸ்டேஜை 25 ஏஜை கடந்தவங்க, 30 ஏஜை கடந்தவங்க, அதில் அவங்க கற்றுக்கிட்டதை நமக்கு சொல்லி தரும்போது அதை கொஞ்சம் நம்ம காது கொடுத்து கேட்டு அதில் நன்மையானவைகளை நம்ம எடுத்துக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஆசீர்வாதமாக தான். 8வது வசனத்தில், தகப்பனுடைய புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. 9வது வசனம், அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்திற்கு சரப்பிணியுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாவிகள் உங்களுக்கு நயம் காட்டினாலும் நீங்கள் சம்மதிக்க வேண்டாம். உங்களுடைய தாய் தகப்பனார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி ஏசப்பாவோட உதவியோட வாழ்ந்து பாருங்களேன். நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு கூட ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்குறதுல,
அதன்படி நடக்கிறதுல, ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எக்ஸ்கியூஸ் கேட்காம, யார் நயம் காட்டினாலும் அதுக்கு சம்மதிக்காம ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வேதத்தை எடுத்து வாசிக்கணும், அதை தியானிக்கணும். இப்படிப்பட்ட முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏசப்பா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய், அவருக்கு பிரியமாய் வாழலாம். நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். ஹாவ் அ பிளெஸர்ட் டே. God bless you.